PGTRB English Unit 9 Language and Linguistics Branches of Linguistics என்னென்ன branches இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Like other sciences, linguistics has a pure or theoretical aspect which is concerned with the building of theories about language and with the description analysis of particular levels of language such as phonology and syntax without regard to any particular applications that these may have. அதாவது மற்ற சயின்சஸ் மாதிரியே லிங்குஸ்டிக்ஸும் பியூரா தான் இருக்கு, தியரிட்டிக்கலா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அ பியூர் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதை வந்து ஒவ்வொரு முறையும் அந்த லாங்குவேஜை வந்து இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க. ஒவ்வொரு லிங்குஸ்டிக்ஸ் நிறைய லிங்குஸ்டிக்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்ல அவங்க ஒரு தியரியை நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி இப்போ டிஜி கிராமரா இருக்கட்டும், ஐசி அனாலிசிஸ் ஆகட்டும், ஒவ்வொரு லிங்குஸ்டிக்ஸும் ஒவ்வொரு ஒர்க்கை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து லிங்குஸ்டிக்ஸ் ஆஸ் பியூர் அண்ட் தியரிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுல அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, அதனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் நமக்கு இருக்காங்க. அது ஃபோனாலஜி ஆகட்டும், ஃபோனாலஜி அப்படின்னா சவுண்ட் சிஸ்டம், சிண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுனால அது வந்து பியூரா இருக்கு, தியரிட்டிக்கலாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். கோடர் என்ன சொல்றாரு பாருங்க, வெதர் இட்ஸ் அ ஸ்பீச் தெரப்பி, சைக்காட்ரி, literary criticism, translation, what all these fields of applications have in common is the necessity for description of the various languages involved. So ரெண்டு மூணு லாங்குவேஜ் எடுத்து கூட அவங்க என்ன பண்றாங்க, அனாலிசிஸ் பண்றாங்க. அதனுடைய தேவை நெசசிட்டி வரும்போது அந்த லாங்குவேஜஸை இன்வால்வ் பண்றாங்க, அதுல இருந்து அவங்க என்ன எடுக்கிறாங்க, ஒரு சொல்யூஷன்ஸ் ரிசல்ட் எடுக்கிறாங்க, அதை நமக்கு டிஸ்கிரிப்ஷனா கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ்ல எத்தனை கிளாசிஃபைட் பண்றாங்கன்னு பாருங்க. லிங்குஸ்டிக்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு வேரியஸ் பிரான்ச்சஸ். மொத்தம் 4 பிரான்ச்சஸ் இதுல கொடுக்குறாங்க. ஒன்று சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ், சோசியோ லிங்குஸ்டிக்ஸ், ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குஸ்டிக்ஸ், லிட்ரரி ஸ்டைலிஸ்டிக்ஸ். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரான்ச்சஸ் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ். இந்த சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் லேர்னிங் அ லாங்குவேஜ் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ், ஏர்லி, மிடில் அண்ட் லேட்டர் ஸ்டேஜ். ஏர்லி ஸ்டேஜில் ஒரு லாங்குவேஜ் எப்படி நம்ம கொண்டு வரோம், மிடில் ஸ்டேஜ் அண்ட் லேட்டர் ஸ்டேஜில் எப்படி நம்ம லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறோம், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறது தான் இது. இப்போ இந்த சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ் எதை அட்டெண்ட் பண்ணி ஆன்சருக்கு கொஷின் எடுக்கிறாங்கன்னா, அந்த பிரெயின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, கிராமட்டிக்கலா செமாண்டிக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. கிராமட்டிக்கல் அப்படிங்கிறது ரூல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு ரூல்ஸோட எப்படி ஒரு சென்டென்சஸை நம்ம உருவாக்குறதுங்கிறது கிராமட்டிக்கல். செமாண்டிக்ங்கிறது மீனிங், ஸ்டடி ஆஃப் த மீனிங், எந்த மீனிங்கில் நம்ம உருவாக்குறோம் சென்டென்சஸை அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க, பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியான்னு பார்த்தோம்னா நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ், பிரெயின் சம்மந்தப்பட்டது. இட் ஸ்டடிஸ் த லாங்குவேஜ் டிசார்டர்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா லாங்குவேஜ் டிசார்டர்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்குறாங்க. இந்த குழந்தைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் லாஸ் ஆஃப் மெமரி, டிஸ்லெக்ஸியா இப்படிலாம் வரும் இல்லை தானே. டிஸ்லெக்ஸியானா நம்ம ஒரு லெட்டர் சொன்னோம்னா அவன் ஒரு லெட்டர் எழுதுவான், மிஸ்பெல் பண்ணுவான். ஸோ அதுதான் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது, இதை வந்து ஃபிலாசபர்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய இஷ்யூஸ் அண்ட் அனாலிசிஸ்லாம் என்கொயரி பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ். பிரான்ச்சஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ்ல செகண்ட் நம்ம பார்க்கறது சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ். இந்த சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிறது வேரியேஷன்ஸ், ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு. ஆங்கிலங்கிறது இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பேசப்படக்கூடிய ஒன்று. அதை வந்து லண்டன் இங்கிலீஷ்னு நம்ம சொல்கிறோம், ஸ்காட்டிஷ் வெல்ஸ் இங்கிலீஷ்னு சொல்கிறோம், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்கிறோம், இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ் எதை ஸ்டடீஸ் பண்ணுது அப்படின்னா டயலெக்ட்ஸ்ன்னு சொல்றோம். டயலெக்ட் அப்படின்னா வட்டார மொழி, ஒரு ரீஜன்ல நம்ம பேசுறோம் இல்லைங்களா, தட் இஸ் கால்டு டயலெக்ட். அதுக்கு பேர் தான் டயலெக்ட். டயலெக்ட் இஸ் ஸ்போக்கன் இன் வேரியஸ் ஜியோகிராபிக்கல் ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்ல தான் நம்ம பேசுறோம். சென்னை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், மதுரை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், சேலம் தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே ஒரே லாங்குவேஜ் தான், பட் ஆனால் அது ரீஜனலாக அந்த ஜியோகிராபிக்கல் ரீஜனில் அதனுடைய ஸ்லாங் மாறும். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. வேரியேஷன் இன் லாங்குவேஜ் மே டிஃபர் இன் அன் இண்டிவிஜுவல்.
ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நான் ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒரு மாதிரி இருக்கும், நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒரு மாதிரி இருக்கும். அது டிஃபர். அதுதான் இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். அது லாவா இருக்கலாம், ரிலீஜனா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். இதுக்கு பேரு இட் இஸ் கால்டு ரெஜிஸ்டர்னு சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் ரெஜிஸ்டர். அதாவது எது ரெஜிஸ்டருங்க? வேரியேஷன் இன் லாங்குவேஜ் மே டிஃபர் இன் அன் இண்டிவிஜுவல். அதுதான் இட் இஸ் கால்டு ரெஜிஸ்டர். It means the individual variations of language according to the situation. Situationக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்துறோம். ஸோ அதுதான் வந்து ரெஜிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லீகல் ரெஜிஸ்டர் இருக்கு, சயின்டிஃபிக் ரெஜிஸ்டர் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. இது எல்லாமே which are used by the same individual in a social context. சரிங்களா? Branches of linguisticsல third நம்ம பார்க்கிறது anthropological linguistics. இந்த anthropological linguistics என்னன்னு தான் இங்க பார்க்க போறோம். It deals with the evolution of language in society and its connection with the culture. இந்த லாங்குவேஜ் உடைய எவல்யூஷன் நம்ம எப்படி கொண்டு வரோம்னா சொசைட்டில அது கல்ச்சரோட எப்படி கனெக்டட் ஆயிருக்குது. நாகரிகம், ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்தீங்கன்னா there are many cultures. நிறைய கல்ச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்தியா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவோம், கர்நாடகாவில் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவோம், கேரளாவில் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவோம், ஆந்திராவில் ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கல்ச்சர். இந்த கல்ச்சர் பேசிஸில் தான் இந்த லாங்குவேஜ் வந்து எவல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாங்குவேஜ் ஹேஸ் அ சோசியல் அண்ட் கல்ச்சுரல் பேசிஸ். அப்போது இந்த லாங்குவேஜோடைய ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சோசியல் கல்ச்சுரல், சொசைட்டி அண்டு கல்ச்சுரல் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் அதர் கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் லைக் ட்ரெஸ் அண்ட் ஃபுட். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபுட் வெரைட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சேஞ்சஸ் இருக்குது. அதனுடைய கஸ்டம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. இதுதான் ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். அப்போது த லாங்குவேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ஒரு நாகரிகத்தோடைய ஒரு பார்ட்டு தான் லாங்குவேஜ். லாங்குவேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். இதில் தான் எத்னோகிராஃபின்னு ஒன்று வருது. இந்த எத்னோகிராஃபிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா is a study of emotions and tradition rituals of the people in every culture. ஒவ்வொரு கல்ச்சர்லையுமே மக்களுடைய எமோஷன், அவங்களுடைய ட்ரெடிஷன், பண்டைய காலம், ரிச்சுவல்ஸ், அவங்களுடைய சடங்குகள், இதை பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் எத்னோகிராஃபி. இது வந்து அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஒரு பார்ட். பிரான்ச்சஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ்ல லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்றது லிட்ரரி ஸ்டைலிஸ்டிக்ஸ். இந்த லிட்ரரி ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரைட்டர் அவருடைய ஸ்டைல் இல்லைனா அந்த லிட்ரரி ஒர்க்கில் அவர் என்ன ஸ்டைலில் கொண்டு வராரு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லிட்ரரி ஸ்டைலிஸ்டிக்ஸ். It deals with the different levels of language used in a literary text. For example, the style of a writer as the style of a literary work is analyzed literary stylistics அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த லிட்டரரி ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, they used language in their own way, namely style. அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ், அந்த ஒர்க்கில், பர்டிகுலர் ஒர்க்கில் அவங்க என்ன ஸ்டைலை யூஸ் பண்றாங்களோ அதை தான் வந்து ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தான் வந்து இட் இஸ் டெலிபரேட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். Some writers may deviate from normal grammar and syntax. சில ரைட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்ஸில் நார்மல் கிராமர் கொண்டு வர மாட்டாங்க, சின்டாக்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஓனா ஒரு ஸ்டைலிஷாக கொண்டு வருவாங்க. இதை தான் வந்து லிட்டரரி ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் பிரான்ச்சஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.